வேற நாட்டின் மீது படையெடுத்து போவது போல் நம்முடைய காட்டுக்குள்ளேயே ஏவுகணைகளை வீசுகிறார், கொத்து குண்டுகளை போடுகிறார். எப்படி சிங்கள இனவீரர்கள் தமிழர்கள் மீது கொத்து குண்டுகளை போட்டு படுகொலை செய்தார்களோ அதை போல இன்றைக்கு அமித்ஷா நான் சொன்ன இந்த தண்டகாரணிய காட்டு பகுதிகளில் பழங்குடி மக்களுக்காக கார்ப்பரேட் நிறுவனங்களை எதிர்த்து கனிம வளங்களை பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்களோ, சாதியத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்களோ, அந்த போராளிகளின் மீது குண்டுகளை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எங்க ஆட்சியில் ஒரே ஒருத்தர் ஒழிச்சிருவோம். அதுதான் அமித்ஷாவுடைய செயல் திட்டம். அவெல்லாம் யார்? அமித்ஷா கொள்ள துடிக்கிற நபர்கள் எல்லாம் யார்? கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிற நபர்கள் எல்லாம் யார்? தலித்துகளுக்காகவும் பழங்குடி மக்களுக்காகவும் போராடி கொண்டிருக்கிற போராளி. திருமணம் செய்து கொண்டார்கள், உற்றார் உறவினர்களை பிரிந்து, பெற்ற தாய் தந்தைகளை மறந்து, ஆயுதங்களை தரித்து காடுகளில் பதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போராளிகள் சராசரி மனிதர்களாக அவர்கள் வாழ்வது. பருவம் வந்துவிட்டது, கல்யாணம் பண்ணணும், பொண்டாட்டி பிள்ளையை பார்க்கணும், அவங்களை படிக்க வைக்கணும், அவங்களுக்கு வேலை தேடணும். இந்த சராசரியான ஆசைகளை எல்லாம் துறந்துவிட்டு இந்த ஏழை எளிய மக்களின் எதிர்காலம் விடியல் பெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு காடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கும் இந்தியாவுக்குள்ள ஆயிரக்கணக்கான பேர் அப்படி காடுகளில் இருக்கிறார்கள். அவர்களை அழித்தொழிக்கிற நடவடிக்கையில் தான் இன்றைக்கு பாசிச பாஜக அரசு தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை என்ற பெயரில் அந்த போராளிகளை அழித்துக் கொண்டு